ஒரு கிளவி ஒரு ஆடு வளர்த்தது. மழையில் செவுறு விழுந்து ஆடு செத்து போச்சு. அந்த அம்மா போய் நேராக மந்திரி கிட்ட முறைகிட்ட, மன்னன் இந்த அம்மா அவனுடைய ஆடி செத்து போச்சு, அந்த செவுத்துக்காரனை கூட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட, செவுத்துக்காரன் வந்த உடனே உன்னோட செவுறு விழுந்து ஆடி செத்து போச்சு, அதனால் காலையில் 5 மணிக்கு உன்னை தூக்கில் போடுறேன்னு மன்னன் சொல்லிட்டான். என்னடா இந்த ராஜா ரொம்ப மோசமான ஆளாக இருக்கிறான், காலையில் 5 மணிக்கு நம்மளை தூக்கில் போடுறேங்கிறான். உடனே ராஜா கிட்ட அந்த செவுத்துக்காரன் சொன்னான், ஐயா செவுறு என்னது தான், ஆனால் அது உளுந்ததுக்கு நான் காரணம் இல்லை, அந்த செவுத்தை கற்றுன கொத்தனாரு தானே ஐயா காரணம், அதனால் நீங்கள் ஏதாவதுன்னா அவனை கூப்பிட்டு விசாரிங்கன்னா. கொத்தனாரை கூட்டிகிட்டு வான்னு ராஜா உத்தரவு போட கொத்தனாரை கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டாங்க. நீ கட்டின செவுறு விழுந்து ஆடி செத்து போச்சு, ஆகவே ஒன்றை நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தூக்கில் போட போகிறேன் அப்படின்னு ராஜா உத்தரவு போட்டான். இதனடா வம்பா போச்சு, செவுறு கட்டினது குத்தமா? ஏங்க நான் ஒழுங்காக தான் செவரை கட்டினேன், இந்த செவரு கட்ட செங்கல் கொடுத்தானே அவன் ஒழுங்காக செங்கல் கொடுக்கல, அதனாலயாக்கு செவரு விழுந்து போய் ஆடு செத்து போச்சுன்னு உடனே செங்கல் சூளக்காரனை கூட்டுவான்ட்டா ராஜா. அவனை கூட்டிகிட்டு போய் நிறுத்த, நீ சுடாத செங்கலை கொடுத்ததுனால செவரு விழுந்து ஆடி செத்து போச்சு, காலையில் 5 மணிக்கு உனக்கு தூக்குன்ட்டார் ராஜா. இதனால் வம்பா போச்சு. அவன் சொல்லிட்டான், நான் சுட்ட செங்கல் தான் கொடுத்தேன், சுண்ணாம்புக்காரன் ஒழுங்கா சுண்ணாம்பு கலைக்கு கொடுக்குறேன், அதனால் செவரு விழுந்து போச்சுன்னா. உடனே அவனை போய் கூட்டு வாடான்னார் ராஜா. சுண்ணாம்பு கலைக்கு கொடுத்தவனை கூட்டிகிட்டு போய் முன்னால் நிறுத்தின உடனே அந்த ராஜா சொன்னான், நீ ஒழுங்கா சுண்ணாம்பு கலக்காததுனால செவரு விழுந்து ஆடு செத்து போச்சு, காலையில் 5 மணிக்கு உனக்கு தூக்குன்னா. இது எவனையாவது ஒருத்தனை இந்த ராஜா தூக்கில் போடாமல் விடமாட்டான் போல இருக்குது அப்படின்னு சுண்ணாம்புக்காரன் என்ன பண்ணான், குசு குசுன்னு செங்கல் சூளக்காரங்கிட்ட பேச 2 பேரும் சேர்ந்து, ராஜா எத்தனை மணிக்கு தூக்கு? காலையில் 5 மணிக்கு. அப்படின்னா காலையில் 5 மணிக்கு என்ன தூக்கில் போடுங்கன்னு சுண்ணாம்புக்காரன் சொல்ல, இல்லை இல்லை ராஜா என்ன தூக்கில் போடுன்னு சூளக்காரன் சொல்ல. இப்படி மாற்றி மாற்றி சொன்னோன்னா, ஏன்டா நாளைக்கு காலையில் 5 மணிக்கு தூக்கில் போடுறதுக்கு 2 பேரும் போட்டி போட்டுக்கிறீங்க அப்படின்னு ராஜா கேட்க, இவன் சொன்னான் சுண்ணாம்புக்காரன், ஒன்றும் இல்லை ராஜா, இப்போ தான் தெரிஞ்சது ரகசியம், காலையில் 5 மணிக்கு தூக்கில் மாட்டிக்கிட்டு செத்தா நேராக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு இவன் சொல்ல. அப்படியா, 5 மணிக்கு தூக்கில் செத்தா சொர்க்கமா அப்படின்னா மந்திரியை கூப்பிட்டு, மந்திரி காலையில் என்னைய 5 மணிக்கு தூக்கில் போடுனார் ராஜா. ஆகவே முட்டாள்கள் ஆளுகிற நாடு அது நாடல்ல, அது சுடுகாடு. மோடியினுடைய ராஜ்யம் அப்படித்தான் இருக்கிறது, அதை முறியடி